கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் அன்பும் அவருடைய சந்தோஷமும் எல்லையில்லாத சமாதானமும் மகிழ்ச்சியும் நம் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் அளவில்லாமல் நிறைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு ஒரு நாம் கேட்கக்கூடிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அந்த ஒரு வழிநடத்துதலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு சொல்கிறாருல்ல இயேசு கிறிஸ்து. தாவீது சொல்கிறாரு, உமது வழி கடலிலும் அந்த உமது பாதை தண்ணீர்களிலும் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 77 19ஆம் வசனத்தில், சங்கீதம் 77:19 வசனத்தில் தாவீது சொல்கிறார், உமது வழிகள் நான் கடலில் பார்க்குறேன், உம்முடைய பாதையை நான் தண்ணீரின் வழியில் பார்க்குறேன் அப்படின்றார். பிரியமானவர்களே, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி கூட்டிட்டு வரும்போது அங்கே நடுக்கடல், அதாவது செங்கடல், அங்கே அவர்களுக்கு இடையூறாய் நடுவில் பெரிய கடல் வந்துடுது. அந்த கடலை அவர்கள் கடந்து அந்த பக்கம் போகணும். ஆண்டவர் தான் கூட்டிட்டு போறாரு. மோசே மூலமாய் கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். எங்க? கானான் தேசத்துக்கு. எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தவர்களை, அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க கூக்குரலை கேட்கிறாரு. அவங்க அழுகுறாங்க. செங்கல் சுடுறதுக்கு அவங்களே வக்கீல் கொடுக்குறவங்க கடைசியில் வக்கீலையும் நீங்களே தேடுங்க, ஆனால் அந்த கரெக்டாக அதே செங்கலை நீ சுட்டு எடுக்கலைன்னு அடின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி ஆளுகை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய அலறுதல் தேவனுடைய சமூகத்தில் எட்டுனதுனால என் ஜனங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை, அவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியாய், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாய் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது அந்த செங்கடல் வருகின்றது. அப்ப அந்த கடலை என்ன பண்றாருன்னா 2ஆக பிளக்கிறார். அப்போ அங்க இருக்கிற தண்ணி சுவர் போல நிக்குது. கடல் தண்ணி. கற்பனை பண்ணி பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. தண்ணி என்றைக்குமே பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். நம்ம வீட்டிலேயே நம்ம அலசி விட்டோம்னா தெரியும், ரோட்டில் போகும்போது தெரியும், எங்கே பள்ளம் இருக்கோ அதை நோக்கி தான் போகும். ஆனால் தேவனுடைய வழியில் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. கடல் தண்ணி 2ஆக பிரிந்து அது சுவர் போல நின்று நடுவில் கடலின் அடியில் உள்ள தரை பாதையாக மாறுகிறது. அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றாரு, கடலில் வழியை காட்டுனீங்கப்பா. அவர் அற்புதர். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் இந்த காரியம் நடக்குமா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு 10 வருஷமாக குழந்தை பிறக்கலை, இவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க, டாக்டர் நீ இனிமேல் உனக்கு கற்பப்பையே இல்லைமான்ட்டாங்க, இல்லை உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்றாங்க. சூழ்நிலையை பார்க்கும்போது அது நடக்காது. ஆனால் அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டால் நடக்கும். ஹல்லேலூயா. அது சத்தியம் பிரியமானவர்களே, நிச்சயமாக நடக்கும். எப்படி ஒரு பையன் அப்பா கையை பிடிச்சுக்கிட்டான்னா அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க அப்பா கஷ்டமில்லாதபடி அவனை கூட்டிகிட்டு போவார். அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, போகிற வழியில் கஷ்டம் பிள்ளைக்கு கால் வலிச்சா தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டு போவார். அதுபோல் தான் நம் தேவன் நம்மை அவர் சுமந்து கொண்டு செல்வார். சுற்றி பார்க்கும்போது நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கையில் இன்னைக்கு வருமானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காரியம் எப்படி நடக்கும்? தேவனால் எல்லாம் கூடும். அதுதான் விசுவாசம். முடியும். அவர் கரத்தை பிடிச்சுக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துக்குள் பிரவேசிக்க செய்வேன். அவரை உறுதியாக பிடிச்சுக்கணும். தகப்பை கையை அந்த பிள்ளை உறுதியாக பிடிச்சுக்கிட்டானா கீழே விழாமல் போவான். அதுபோல் தான் நம் தகப்பனாகிய ஆண்டவருடைய கரத்தை நாம் உறுதியாய், அவருடைய சத்தியத்தை நாம் பிடித்து கொண்டு, வார்த்தை சொல்லுதில்ல, சத்தியம் நம்மளோடு பேசுதில்ல, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, அதை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு. இப்போ வீடு இல்லாதவங்களுக்காக ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. சத்தியம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில்,
கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலைன்னா நீ கட்டுற வீடு உனக்கு அது நிலைக்காது, அது விருதா. நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது செல்லாதுன்றார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து நாம் அப்படியே ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்ப்பா. ஆண்டவர் அவர் இங்கேயும் வீடு, நமக்கு பரலோகத்திலையும் வீடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிலையான வீடு வச்சிருக்கிறார். இந்த வீட்டில் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், அப்புறம் நம்ம மரித்து போயிட போறோம். ஆனால் அந்த வீட்டில் நமக்கு நிரந்தரமான வீடு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ அந்த வீடை தேடுனா உனக்கு இந்த வீட்டை கொடுப்பேன்றார். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு வேணும்னு நினைச்சிங்களா? ஆண்டவர் 2 பெட்ரூம் கொடுப்பார். எப்போ? முதலாவது தேவனை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் வழி அது ஆச்சரியமான வழி. எந்த வழியில கொடுப்பாரோ நமக்கு தெரியாது, ஆனா கொடுப்பார். நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்காமல் நீ தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும். அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமான வழியில நடத்திட்டு போறாரு. சில காரியங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையில நடந்ததை பார்த்தா, நடக்குமா, இது ஆகுமா, எப்படி ஆகும்? மரியாள் சொன்னது போல, ஆனால் ஆகும். அல்லேலூயா. எப்படி ஒரு கன்னிமரியின் வயிற்றில் ஒரு தேவனை படைக்கும்படியாய் அவர் வழி நடத்தினார் இல்லையா? தேவனுக்கு தெரியும், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியும். அது போல் தான் நமக்கு எந்த நேரம் எது வேணுன்றது அவருக்கு கட்டாயம் தெரியும். அப்போ நாம் அவரிடத்தில் அவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது, கர்த்தரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நிறைய பேருக்கு அது தெரியல. கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். அண்டிக் கொள்றதுன்னா என்ன? இப்போ ஒரு குழந்தை தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இருட்டு, அதாவது கரண்ட் ஆஃப் ஆயிருது. உடனே அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் ஓடி அம்மாவை கட்டி பிடிச்சுக்கணும். இதுதான் அண்டிக் கொள்வது. இன்றைக்கும் நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாகவே அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வழி எப்படிப்பட்ட வழினா, அது ஜீவனுக்கு போகிற வழி மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்துப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு சவால் விடுறாரு. பிரியமானவர்களே, அவர் நமக்கு சவால் விடுறாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேன், டெஸ்ட் பண்ணிக்கோ. அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக அந்த கடல்ல வழியை உண்டாக்குன தேவன், அற்புதத்தை செய்த தேவன் நம் வாழ்க்கையிலும் எல்லையில்லாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர் வழியை நமக்கு காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழியை நாம் தெரிந்து கொள்வோமா? காட் பிளஸ் யூ.